வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு என்னத்தான் பேசுறதே தெரியுமா? இந்த ஒரு மீன் கொண்டு வந்து போட்டில கழுவுனியா கொஞ்ச நேரம் மீன் துண்டு எங்க பார்த்தாலும் தூவி இருக்குது. சரி எங்கப்பா சித்தா, எங்க வாடலுக்கு தாங்க சொல்றேன். பொறுத்துக்கலாம் ஏன் பொறுத்தா, நீங்க தான் சாப்பிட்டீங்க. அது சாப்பிட்டு போட்டு அங்கங்க துணியில் போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு இடத்துல கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிறீங்க அந்த பொன் குட்டியா. நான் என்ன பண்ணாலும் என்னால் சமாளிக்க முடியல. சரி நீட்டா அந்த அம்மா ஒரு வேலைக்கார பொண்ணு வருது, நல்லா நீட்டாக போட்டு குடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் நான். எனக்கு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்குது. அது இந்த பொன் குட்டி என்ன பண்ணுறது, அந்த துணி ஏதாவது கீழே இருந்து வச்சு பாருங்க, இங்கே ஒரு பீஸ் கிடக்குது. என்னால் முடியல இங்கே சத்தியமா. எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சு வச்சுக்கிறேங்க. நான் போலின்னு வச்சுங்க சாப்பாடு, அப்போ போய் அதை எடுத்து சாப்பிட்டுக்குது. அதில் என்ன சொல்லிட்டு நான் அப்போ அது ஒழிச்சு அதோடைய வயிற்றுக்கு முன்னாடி தேடி வச்சுக்கிது பாருங்க. நம்மளும் அப்படி தாங்க இருக்கணும். அது அதுகளுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லைங்கோ. இந்த காலத்தில் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? ஆமாம். இன்னைக்கு என்ன பேச போறேன்னா குஞ்சாமணி கஞ்சாமணியில் பேசலாம். இன்னைக்கு என்ன வேற ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு இன்னைக்கு. என்ன போன கொட்டி பேசிக்கிட்டு இருந்தா கம்மன் அடிக்கலாம். ஏதோ ஒன்றும் போ எல்லாம் அதை வீட்டில் போய் நீங்கள் இருக்காது எவ்வளோ போயிடும். எனக்கு வேண்டாம் கதையும் வேண்டாம், கமர கையும் வேண்டாம் பேச்சுக்கிட்டு. அது எங்கேயோ போயிட்டு போனா எதுக்கு நீ பற்றி என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற? என்ன எதாவது சொல்கிறேன்னா உங்களையா? ஏன்டா உனக்கு என்னடா வந்துச்சு இப்போ? என்னாச்சு? பேசாமல் இருந்துக்கோ, கம்மனு குந்திக்கோ. அவ பொம்பளை போய் பூ பறிச்சு வாங்கிக்க. அதை செடி நட்டு மல்லிப்பூ செடி அதெல்லாம் பூ எடுக்க வந்துருச்சு. நீ அது கட்டி வச்சுட்டு போறாரு. நம்ம தோட்டத்துல தான் கிடக்குது, வேற எங்கேயுமா இருக்குது? கடவுளே, இந்த முனியாண்டி வந்து சொல்றானுங்க பொம்பளை எல்லாம் பாருங்க என்ன வேலை செய்யாம பூவை கட்டி பொறிச்சு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, தென்னமரத்து கட்டில உட்காந்து அப்படிங்கிறாங்க. பொம்பளை பிள்ளைய பொறிச்சு வச்சுட்டு போயிட்டு போறாங்க. அதுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. பூ வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டம். அதை விட்டு போட்டு பூ வைக்கிற வெங்காயம் வைக்கிறானா ஏடா நீங்க போய் ட்ரிங்க் அப்படியே குடிச்சிட்டு வருவீங்க. பிச்சு போன பிச்சு என்ன இது மாட்டா? நீங்க பண்றது வேலையா நல்ல வேலையா? இந்த அம்மா ஒரு கழிச்சு போறேன்னு போவா அப்படி வீட்டுக்காரரு. நானும் சரி அதுதான் நம்ம சரி நம்ம அப்புறம் பார்த்தா தண்ணி அடிச்சுட்டு வருவார். இப்படித்தாங்க நடந்திருக்குது எங்க ஃபேமிலியில. நீ முதல்ல குந்திக்கிட்டு படுக்க போட்டான். மீட்டிங் போட்டுருக்கா படுக்காதீடா. இன்னைக்கு ஒரு ரொம்ப ஓஹோன்னு வரப்போகுது எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். ஆமா அந்த அந்த ஓட்ட கேட்க போறேன். எந்த ஊருமா நீங்க? என்ன காது செவடு குயின்னு கேட்கும். நீ இப்ப பேசு. எந்த ஊருக்கு போய் போயிட்டு வந்தீங்க? இங்க இந்த ஊர் எப்படின்னு உனக்கு தெரிஞ்சு? இந்த குடோன்னு இது குடோனே ஒரு கோக்குள்ள இருக்கு. கோகைனா என்ன சொல்லுவாங்க? கடுக்குள்ள கரடு போட்டு அந்த கல் வச்சு கிடக்குது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் உங்களை நீ நல்லா பேச மாட்டேன், வாங்க போன தான் பேச மாட்டேன்னு கொடுப்பேன். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. என்ன ஊரு? அந்த ஊர் பேர் காதல் கேட்க மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, அந்த ஊர் பேர் கரெக்டாக சொல்ல வாய் நுழைய கொஞ்சம் நீ நீயா தேர்ந்து சொல்லு. பருப்பு விட்டு ஏழை குடிக்க வேண்டிய பருக்க வேண்டியது வெயில் காலத்துக்கு. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏழை குடிப்பேன் டெய்லி அப்படிங்கிறான். எங்கடா போய் டெய்லி குடிக்க முடியா? எந்த சொக்காரு அந்த ஊர் என்னமோ சொல்றேன் கேளு. ஜஞ்சனக்கா என்னங்க ஊர் பேர் ஜஞ்சனக்கா அப்படிங்கிறாங்க. என்னடா ஊர் பேர் இது ஒரு ஜஞ்சனக்கா ஊருக்குறாங்க? ஜஞ்சனச்சா ஜனக்கா? நான் சும்மா பார்த்தா ஜஞ்சனக்கா ஊர் இருக்குதா? ஏன்டா ஜஞ்சனக்கா வச்சுட்டாங்க? அதை எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. எதுக்கு வச்சாங்க அது? ஐயோ அது அவங்களுக்கே தெரியலைங்க. என்ன பண்றதுன்னு தெரியாதனால ஜஞ்சனக்கான்னு அந்த காலத்துல வச்சிருக்காங்க. அதவே உங்களுக்கு பேர் அதே தான் வச்சுட்டாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? விவசாயம் பண்றவங்க தான் என்கிட்ட வருவாங்க. நல்லா என்ன சொல்றது, நல்லா அறிவு படிச்சு என்கிட்ட வருவானா? விவசாயம் பண்றவங்க தான் வருவாங்க என்கிட்ட. பிச்சு போட்டு நான் பிச்சு அவங்களும் வருவாங்க. சிட்டில இருந்தும் வருவாங்க. பார்த்து முடியலன்னா வருவாங்க. ஆமா எனக்கு இன்னொன்னு கேள்விப்பட்டேன். நீயும் பண்டாட்டி அங்க ஏதாவது பஸ்ஸில் போயிட்டு இருந்தீங்களா? அப்ப யாரோ ஒருத்தர் சங்கிலி அங்க நோட் பண்ணிட்டியாமா நீ? சொன்னாங்கடா, கந்தசாமி தான் சொன்னான். ஆனா கூட்டிட்டு வந்த அம்மா பாவமா அவங்களோட முடியல அப்படின்னு. அப்படி இல்லடா, நீ அப்படியே பேசக்கூடாது. என்ன உரசிக்கிட்டு வந்திருக்கிறேன் அதுக்கு கேஸ் போட்டாங்கன்னு சொல்ற உரசல நீ அந்த பொண்ணுடைய ஹேண்ட்பேக்ல இருந்து சங்கிலி தூக்கிட்டு அந்த மாதிரி தப்பு வேலை பண்ணக்கூடாது. ஒரு ரூபாயா இருந்தாலும் நமக்கு கரெக்டா வாழணும். தப்பு அந்த அந்த தண்டனை உனக்கு தாண்டா கிடைக்கும். 10 ரூபாய் எடுத்து உங்களுக்கு பூரா போக முடியாது, நஷ்டம் வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு காய்கறி கடையில் போய் 2 காய் தூக்கி போட்டுக்கிறது பையில. நானும் இங்க சந்தையில் நிறைய டைம் போற பாக்குறேன். 2 காய் தூக்கி பைக்கில் போட்டுக்கிறாங்க. அந்த 2 காய்னால என்னங்க வரப்போகுது? இல்ல இவங்களுக்கு தான் மிச்சமாக போதா, இல்ல அவங்க கடன் நடத்துக்கு லாஸ் ஆயிடுவாங்க என்னன்னு எனக்கு தெரியல. இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணு. ஆமாடா ஹேண்ட்பேக்ல இருந்து எதை எடுத்துட்டு சார். கீச்சைன் எடுத்தியா? என்ன வயதுக்குள்ள கீச்சைன் எடுத்த? ஸ்கூட்டி அந்த பொண்ணு ஐயோ என்னங்க அந்த பொண்ணு ஸ்கூட்டியில் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ள போறதுக்கு அந்த பஸ் அந்த கம்பெனி பஸ் வந்துருக்கு பாருங்க, அதில் ஏறி இருக்குது. இவன் ஸ்கூட்டி வந்து பார்த்துட்டான், அது ஹேண்ட்பேக்ல போட்டுருக்குது. இவன் இந்த மாதிரி வரட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஆள் இருக்கிற வீட்டில் விட்டுட்டு இருக்கிறேன், தூக்கிட்டு கொண்டு அதை கடத்துறா. பேய் ஓட்டு தானே வந்துருக்கலாம். இதில் திருட்டுவாள் பண்ணிட்டு வந்து அதை பஞ்சாயம் பண்ணிக்கிட்டு இருக்குது. முன்னாடி பேய் பிடிச்சிருக்குதா? பேய் பிடிச்சி தான் கூட்டாந்தியா? உண்மையாலும் சொல்லு. அதை மார்க்கெட்டுக்காக இங்கே வந்து 10 நாள் ஒழிச்சுட்டு வந்தியா? இந்த கட்டடம் கட்டி வச்சுக்கோ ஓஹோன்னு கட்டிடுது. பேட்ச் கேட்டு பேய் முழுக்கிறதுக்கா ஓஹோன்னு வந்துருமியா? இன்னுமே வரல அது படா. ஆனா நீ தாண்டா சொன்ன குஞ்சாமணி ஆள் எப்ப பார்த்தாலும் குஞ்சாமணி ரொஞ்சாமணி ஏன் நீ எப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணுங்க. நீ சிலிக்கு ரோஜா போய் கல்யாணம் பண்ண சொல்லிச்சா முதல்ல? அவங்க அப்பா வந்து என்கிட்ட பேசினா, ஏமா நீங்க பெரிய மனுஷன் இருக்கிறீங்க நல்லா தான் சொல்றீங்க, ஆனா அவங்க இப்படி எல்லாம் வந்து தப்பா பண்ணிட்டு
அந்த ஆள் ராமசாமி இல்லாத நேரத்தில் போய் அவங்க அம்மா கிட்ட அதாண்டா உங்க மாமியா போடா மாமியாட்ட போய் கழுவாது வாங்கிட்டு வந்துருக்கலாம். என்னடா போய் அப்படி போய் வாங்கிட்டு வரீங்க? ஒரு ஆம்பளையா இருந்துட்டு சம்பாதிச்சு போடணும்டா நீங்க. என்ன மாதிரி கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் பண்ணனா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாலும் உனக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ தான் கல்யாணம் பண்ணணும். உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தாலி எடுத்துட்டு வந்து நீங்க உட்காந்து கட்டுறாங்க. அவன் பக்கத்தில் வசதியாக இருக்கா அப்பா என்ன கொடுத்து விட்றாங்க. அதை வாங்கி நீ சோப்பு போட்டுட்டு இருக்கிற. இந்த கந்தசாமி எப்படி போடுறேன்? ராமத்தை குறிச்சு வெளிநாட்டில் போய் போடுற மாதிரி திருட்டு போதுக்க படவை அது மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிற. ஒரு ஆம்பளையா இருந்தா வேலை பர்ஃபெக்டா வேலை செஞ்சு கரெக்டாக வந்து குடும்பத்தை கொண்டு ரன் பண்ணணும். அதை விட்டு போட்டு உன் பாட்டில் நீ தண்ணி ஏதோ போய்கிட்டு இருக்கிற பண்ணிட்டு இருக்கிற. எத்தனை நாளைக்கு மாமியா கொடுப்பாங்க? மாமியா கொடுக்குறாங்க வாங்கவே கூடாது. என் மருமக 2 பேர் ஏன் ஒரு துளி கேட்க மாட்டாங்கடா. உண்மையிலேயே நானா போய் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. எனக்கு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காங்கடா அவங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் கஷ்டமா பிடிச்சினாங்களா? போ எந்திரிச்சு போங்கிட்டு அந்த இளநீர் 2 இருக்குல்ல அது வந்துட்டாங்க பூச்சா வெயில் 2 வெட்டி கொடுத்துரும். வந்ததே அவங்களுக்கு கல்யாணம் டே நம்மளை தேடி வந்துட்டாங்கடா. வந்தா நம்ம தானே பார்த்துக்கணும். வீடு தேடி வந்தா ஓடு தேடி கஞ்சி ஊற்றும்பாங்க. என்ன ஓடுனா இப்போ யாரோ என்னமோ தெரியாது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து வீடு தேடி வந்தா ஓடு தேடி கஞ்சி ஊற்று அப்படிம்பாங்க. அதுதான் நல்லது. என்ன அதை விட்டு பாட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற நீ மட்டும் குடிச்சா போதுமா? சென்னை காப்பியா டீயை வாங்கி வச்சு கொடுங்க. சொப்பாத்தா அங்கே இருக்கிற களை எடுத்துட்டு இருக்கிற மல்லிப்பூ காட்டுக்கு அது கொய்யா இவ்வளோ பூ இதில் போயிட்டாளுங்க பூ எடுக்கிறதுக்கு. சரி இதை போய் எடுத்து டீ போட்டு வா. டீ போடுறதுக்கு என்னடா பெரிய இதான் ஸ்டவ் பார்த்து வச்சு எரியுது. டீ தூள் இல்லையா? மானும் போதும் வெளியே இருக்கிற சொல்லுங்க. நான் போகிறேன் சொல்லாதடா பட்டி வெளியே இருக்கிற சொன்னேன். டீ தூள் இல்லைன்ட்டு நம்ம போய் நார்மல் தெரியுதுல்ல அப்படியே சொல்கிறேன். அதுக்கு தான் அதெல்லாம் இளநீ குடிச்சிடும். ஒரு இளநீ வெட்டு ஒரு இளநீ வெட்டினா அது தண்ணி இருக்குது நிறையா. நம்ம தோட்டத்தில் தண்ணி காய் நிறையா இருக்குது. 2 இளநீ குடிச்சாலும் இருக்கணும். அதில் கொஞ்சம் இது கொஞ்சம் ஊற்றிட்டு பாதி தண்ணி ஊற்றி குடிச்சுக்கிட்டு வேண்டாமா அப்படியே கொடுத்துடலாமா? நல்லவன்டா நீ உண்மையிலே நல்லவன்டா. சரி 2 பேருக்கு வெட்டி கொடுத்துரு. உன் பேர் என்ன ஒத்தராசாவா? என்னடா அது ஒத்தராசாங்கிறீங்க? அந்த சிரிச்சா போச்சுதான் சொல்லுவாங்க ஒத்தராஜா பிள்ளைய நல்லா வளர்த்தி வச்சிருக்கிற அப்படின்னு. நீ என்னடா ஒத்தராஜாவா? அவன் பொட்டாட்டி பேர் ஒத்தராஜா உண்டுது. சண்டை போட்டா பேச மாட்டானா? யார் கிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கிறீங்க? இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன சண்டை போட்டு என்ன பேசாம இருக்காங்க சொல்லுங்க. தெரியாத உனக்கு அது சண்டை போட்டா பேசாம இருக்கணும்னு? அட உன் பேர் என்ன சொல்லிட்டா? சுல்தான் பேபியா? டே பொம்பளை பிள்ளைக்காண்ட சுல்தான் பேபி வைப்பாங்க. உன் பொண்டாட்டி பேர் சுல்தான் பேபியா? இப்பதான் நம்ம வேற பேர் சொன்னா அதுக்குள்ள சுல்தான் பேபிங்கிற. என்னடா சொல்லி தொலைக்கிறேன் கொஞ்ச நேரம் இது பண்ணி பாக்க. என்னமோ இருந்துட்டு போது போங்க. நான் இன்னைக்கு பேரெல்லாம் விசாரிக்கிற மாதிரி இல்ல. பேய் பிடிச்சிருக்கு ஓட்ட மாதிரி இருந்தா நான் ஒரு தின்னூறு இங்கிருந்து வீசும். அதுலயே தெரிஞ்சு போயிடாது பேய் பிடிச்சிருக்குதா இல்ல தில்லுமுள் பண்ணிக்கிட்டு நீங்க பேய் நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. இந்த தின்னூறு எடுத்து பூசு அப்படி பூசிடா. நீ பூசிடா போடு. எலுமிச்சம்பழத்தை கொண்டாடா. எலுமிச்சம்பழத்தை கொண்டாந்து போடு. எலுமிச்சம்பழத்துக்கு கொடுக்கண்டா. போ வச்சுக்கோ பூசிக்க தின்னூறா. டே நீ கூட்டாது நீ பூசிக்கிட்டா. தில்லாளர் பையனை நீ வண்ட வேலை கம்மிட்டு இருக்க மாட்டேன். கொஞ்சம் ஹோன் வளர்ந்துச்சு வச்சுக்க சும்மா எல்லாமே கட்டி விட்டுறது. அடி பிச்சு போடும் பிச்சு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு தான் அடி பிச்சிருவேன் கமெண்ட்டுங்க. இருங்க அடுத்து வர முடியலைங்க.